Hello guys, again welcome back to my channel. இன்னைக்கு நம்ம கிரெடிட் கார்டு பில் பேமெண்ட்காக இருக்கக்கூடிய கிரெட் அப்ளிகேஷனுடைய பர்சனல் லோன் பத்தின கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் அப்படிங்கறத பார்க்க போறோம். சேம் டைம் இந்த கிரெட் அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய கிரெடிட் ஹிஸ்டரி அண்ட் ரீபேமெண்ட் பிஹேவியர், அதாவது நீங்க இதுக்கு முன்னாடி கிரெடிட் கார்டுடைய பில் பேமெண்ட் அப்படிங்கறத பண்ணிட்டு இருப்பீங்க, அதனுடைய பிஹேவியர் அப்படிங்கிறது கரெக்டா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ப்ரீ அப்ரூவ்ட் பர்சனல் லோன் ஆஃபர் அப்படிங்கறதும் கொடுப்பாங்க. ஸோ அந்த விதத்தில் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம இந்த ப்ரீ அப்ரூவ்ட் பர்சனல் லோனுக்கு எப்படி அப்ளை பண்றது, தென் கிடைச்ச லோனுடைய டீடைல்ஸ், இதை பத்தின கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கறத பார்க்க போறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி இதுல எலிஜிபிள் கிடைக்கணும் அப்படின்னா நீங்க என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் இருக்கணும், தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன, இந்த மாதிரியான கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நோ மோர் அப்படிங்கிற டைட்டிலுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க்ல இதை பத்தின கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் அப்படிங்கறத கொடுத்துருக்கேன். இன்ஸ்டன்டா தேவைப்படுறவங்க ஜஸ்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த பர்சனல் லோன் பத்தி ரீட் பண்ணியும் தெரிஞ்சுக்க முடியும். அதே சமயத்தில் லோன் அப்ரூவல் அப்படிங்கிறது ஒவ்வொரு தனிநபருடைய கிரெடிட் அண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபைலை பொறுத்தும் அண்ட் இன்னும் ஒரு சில இம்பார்ட்டன்டான ஃபேக்டர்ஸை பொறுத்தும் மாறுபடும். அதே சமயத்தில் நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்டா தெரிஞ்சுக்க வேண்டியது, நாம ஃபினான்ஷியல் அட்வைசர்லாம் கிடையாது. ஸோ நீங்க ஒருவேளை பர்சனல் லோன் எடுக்க போறீங்க இல்ல அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை மீட் பண்ணி அவருடைய கைட்லைன்ஸ் அடிப்படையில் மட்டும் நீங்க லோனுக்கு அப்ளை பண்றது தான் கரெக்டாக இருக்கும். மற்றபடி நாம பார்க்கக்கூடிய எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதா இருந்தாலும் சரி, நீங்க அவங்களுடைய அஃபிஷியல் சோர்சஸ்ல கண்டிப்பா ஒரு டைம் வெரிஃபை பண்ணிக்கணும். அண்ட் அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் படிச்சு பார்த்துக்கிட்டு அதெல்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஓகே அப்படின்னா நீங்க ட்ரை பண்ணலாம், அதர்வைஸ் அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே கேஸ், இப்போ இந்த கிரெட் அப்ளிகேஷன்ல எப்படி நம்ம பர்சனல் லோன் செக் பண்ணி பார்க்கறது அப்படிங்கிறத பார்த்தலாம். நீங்க உங்க மொபைல் இருக்கக்கூடிய கிரெட் அப்ளிகேஷனை ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். இதுல இந்த இடத்துல கிரெட் கேஷ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்ரூவல் இருந்தது அப்படின்னா ஒரு ஆப்ஷன் ஷோ பண்ணுவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு ப்ரீ அப்ரூவ்ட் ஆஃபர் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல ஷோ பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி இல்லை அப்படின்னா நீங்க உங்களுடைய கிரெடிட் ப்ரொஃபைல் அண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபைலை இம்ப்ரூவ் பண்ணும்போது உங்களுக்கு அப்ரூவல் வரதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஒன்ஸ் உங்களுக்கு ஆஃபர் இருந்தது அப்படின்னா இந்த கிரெட் கேஷ் அப்படிங்கிறத ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரொஃபைலுக்கு 1,55,000 பர்சனல் லோன் எலிஜிபிள் இருக்கு அப்படிங்கிறத ஷோ பண்ணிருக்காங்க. இப்போ நோ மோர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு சில இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதையும் கொடுப்பாங்க. அந்த விதத்தில் இன்ஸ்டன்டாவே இந்த லோனை டிஸ்பர்சல் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. தென் லைட்டனிங் ஃபாஸ்ட்ல உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல லோன் அமௌண்ட்டை கிரெடிட் பண்ணிடுவோம். ரீபேமெண்ட் ஷெடியூலை பொறுத்தவரைக்கும் நாமளே பர்சனலைஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டெப்ஸ்லாம் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இவங்க ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறதுமே கொடுத்துருப்பாங்க. அதாவது இதில் வந்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஒன்ஸ் உங்களுக்கு ப்ரீ அப்ரூவ்ட் லோன் ஆஃபர் இருந்தது அப்படின்னா தான் கிளைம் பண்ணிக்க முடியும். அதே சமயத்தில் எலிஜிபிள் கிடைச்ச லோன் அமௌண்ட்டை நீங்கள் மல்டிபிள் விட்ராவல்ஸ் அப்படிங்கிறதும் இந்த அப்ளிகேஷனில் பண்ணிக்க முடியும். ஓகே கேஸ், இதை தவிர்த்து உங்களுக்கு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா முன்ன சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஜஸ்ட் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த அப்ளிகேஷனில் 1,55,000 எலிஜிபிள் கிடைச்ச லோன் அமௌண்ட்டில் நம்மளால் அதிகபட்சமாக 1,50,000 வரையிலும் செலக்ட் பண்ணி விட்ராவல் அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும். இப்போ செலக்ட் பண்ணிட்டு சூஸ் இஎம்ஐ அப்படிங்கிறத கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு தேவையான மாதிரி ரீபேமெண்ட் டென்யூர் அப்படிங்கிறதையுமே சூஸ் பண்ணிக்க முடியும். அதே சமயத்தில் மினிமம் லோன் அமௌண்ட்டை உங்களால் 20,000 அப்படிங்கிறது கூட சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்க்க 19.99%, அதாவது நியர்லி 20% per annum அப்படிங்கிறது இவங்க கால்குலேட் பண்ணியிருக்காங்க. அந்த விதத்தில் ஒட்டு மொத்தமாக நாம ரீபேமெண்ட் பண்ணி முடிக்கும் பொழுது 34,822 ரூபாய் அப்படிங்கிறது ரீபேமெண்ட் பண்ணியிருப்போம். இந்த லோனுக்கான ரீபேமெண்ட் டென்யூரை பொறுத்தவரைக்கும் 6 மந்த்ல இருந்து அதிகபட்சமாக 24 மந்த்ஸ் வரைக்கும் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்க வேண்டியது, நம்ம செலக்ட் பண்ண லோன் அமௌண்ட்டை அப்படியே நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்லையும் கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஏன் அப்படின்னா இவங்க ப்ராசஸிங் ஃபீஸை பிரின்சிபல் அமௌண்ட் கூட ஆட் பண்ணிக்கிறாங்க. ஓகே கேஸ், இந்த மாதிரியான பர்சனல் லோன் ஆஃபர் உங்களுக்கும் இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி லோன் அவைலபிளா இருந்தது அப்படின்னா கிரெட் அப்ளிகேஷன் வழியா நீங்க வித்தின் ஒரு 2 ஸ்டெப்ஸ்லயே இந்த லோனுக்கு அப்ளை பண்ணி உங்களுடைய லோன் அமௌண்ட்டை பேங்க்லயும் கிரெடிட் பண்ணிக்க முடியும். ஓகே கேஸ், இன்னைக்கு பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபியூச்சர்ல இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது அடுத்தடுத்து கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்கும். ஓகே கேஸ், தேங்க்யூ.